நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நம்மளுடைய வாஸ்து உலகத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி குட் வெல் நோன் கன்சல்டன்ட் திரு ரவி ரமணாவுடைய இழப்பு நம்ம எல்லாரையுமே ஒரு ஒரு துக்கத்தில் வச்சிருக்கு. ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மற்றும் ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்சல்டனுடைய இரங்கலையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவர் டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஒரு சில காரியங்கள் நடக்கலை அப்படிங்கும் பொழுது மக்கள் விரக்தி அடைஞ்சு, விரக்தின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு வகையில் பலதரப்பட்ட விஷயங்கள், அதாவது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, கிராஃபாலஜி, ஜெமாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க போகக்கூடியது உண்டு. இது என்னுடைய கன்சல்டண்ட்டே நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்னுடைய பெண்ணுக்கு நீங்கள் வாஸ்துப்படி வீடு வந்துட்டால் எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஜோதிடர்கள் என் பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சார். ஜோதிடம் அப்படின்றது இது அது ஒரு பெரிய வாஸ்ட் ஸ்டடி. அதில் எக்ஸ்பர்ட் ஆனோம் அப்படின்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் பாசிபிள், அது ஒரு லாங் ஜேர்னி அது. ஆனால் பட் வாயில் சொல்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்றதால நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது இந்த ஜோதிடர்கள் சொல்கிறதால நிறைய பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி, அதாவது தாய் தந்தையருக்கும் குழந்தைகளுக்கும், ஒரு சில பேர்கள் கல்யாணமே இன்னும் முடிக்காமல் நிறைய பேர் அவஸ்தையிலையும் கவலையிலையும் இருக்காங்க. அப்படியே கல்யாணம் ஆனால் கூட அந்த உள் மனசில் செவ்வாய் தோஷம் இருக்குது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பசங்களை நல்லா பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், நமக்கு என்றைக்காக இருந்தாலும் பெரிய அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இன்றைக்கி நிறைய பேர் கவலையிலையும் கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு நாளையும் தள்ளிட்டு இருக்காங்க. ஜோதிடத்தில் 12 லக்னங்கள் உண்டு. 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2 மணி நேரம். ஜோதிட விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 6, 8, 10, 12 இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னால், இந்த 12 லக்னத்தில் 6 இடத்துல தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், 6 இடத்துல தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை பிறப்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக தோஷமே இல்லாமல் இருக்காது. 6 லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் தோஷம் இல்லாமல் இருக்கும், மற்ற 6க்கு நிச்சயமாக தோஷம் இருக்கும். அப்படின்ற கணக்கில் செவ்வாய் தோஷம் நிஜமாகவே, ஆனால் பட் என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன், செவ்வாய் தோஷம் அப்படின்றது எந்த ஒரு மூல நூல்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஹைலி நாலேஜபிள் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய 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 தாட் ஆஃப் ப்ராசஸே வேரி ஆகும். ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயமும், 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போது ஜென்ரலாக நீங்கள் ஜோதிடம் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஜோதிடத்தை பார்க்குறது உண்டு. நீங்கள் கேரளாவோ இல்லை லைக் கர்நாடகாவோ, பெங்களூரோ, இல்லை ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆந்திரா, தெலுங்கானாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இங்கே போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, ஈவன் நார்த் இந்தியன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து நட்சத்திரத்தை விட மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து திதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பஞ்ச அங்கங்களும் சரி பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று தெகோ ரொம்ப கோரிலேட் ஆகி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது குறித்து நான் நிறைய டவுன் த ரோட் நிறைய பேசுகிறேன். பட் ஜஸ்ட் ஃபார் பேசிக் நாலேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சபூதங்களும் பஞ்ச அங்கங்களுக்கும் இதுதான் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்றத நான் முதலிருந்தே சொல்லிட்டு வரேன். நவகிரகங்களுக்கு நான் சொல்லலை, பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச அங்கங்களுக்கும். இந்த பஞ்ச அங்கம் நம்ம சொல்கிறோம்போது அதுதான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். பஞ்ச அங்கங்கள் அப்படின்றது வந்து நாள், அதாவது இந்த டே, கிழமை, நட்சத்திரம், அதுக்கப்புறம் திதி, யோகம், கரணம், இப்படி தான் வரும். கரணம் தான் வந்து கரணம் தான் ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த திதி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து திதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த திதியில் பாதி தான் வந்து கரணம். இந்த இப்போ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா சந்திரன் தான் தாய், சூரியன் தான் தந்தை. அதாவது இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா பூமி தான் தாய், விதை தான் வந்து தந்தை. சரியா? இது நான் வாஸ்து கோரிலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நான் உங்களுக்கு திதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய கர்மா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தர்மம் செய்து கர்மத்தை கழிப்போம் அப்படின்னு. இந்த கர்மம் கழியணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 நல்ல தாட் ப்ராசஸ் இருக்கணும். அந்த தாட் ப்ராசஸ் நல்லதாக வந்து வருது அப்படின்னா அதுக்கே வந்து ஒரு ஒரு பேசிக் பஞ்சபூதத்துடைய அந்த வழிநடத்தல் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பஞ்சபூதத்துடைய அடிப்படை வழிநடத்தல் இருந்தால் தான் நமக்கு அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அந்த நாலேஜ் வரத்துக்கு இது வழிவகுக்கணும். அந்த நாலேஜ் கெயின் பண்ணி இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண முடியும். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும். நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும், வீடியோ போர் அடிச்சு போயிடும். நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஜோதிடர்களுக்காக நம்ம மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷம் ஓரமாக தோஷம் அப்படின்றது ஓரமாக வச்சுருங்க. அது ஒரு ரொம்ப நாலேஜபிளான ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அதாவது பாவ அடிப்படையில் அதுதான் செவ்வாய் தோஷத்தை உண்டாக்கும். இது நான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது 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 வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வடகிழக்கும் வடமேற்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஒரு தீர்வு சொல்கிறேன். எப்பயுமே வழிபாடு அப்படின்றது வந்து பெருமாளையும் முருகரையும் வச்சுக்கோங்க. பெருமாள் முருகர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமாக முக்கியமான ஒரு வழிபாடாக வச்சுக்கோங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்ல வரல, இது ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு, அதாவது குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் சிறந்து இருக்கணும் அப்படின்னா வடமேற்கும் வடகிழக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு வந்து பெருமாள் கிட்டே இருக்கக்கூடிய முருகர் இது மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இப்போது நான் டவுன் த ரோட் ரொம்ப இந்த கோயில்கள் அப்படின்றத நிறைய பயணம் பண்ணுறதால நான் சொல்கிறேன். அழகர்கிட்ட இருக்கக்கூடிய முருகர், பழமுதிர்ச்சோலை, இல்லை நம்ம எப்படி கூட சொல்லலாம் பழமுதிர்ச்சோலை கிட்ட இருக்கக்கூடிய அழகர் ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயில் தான் வந்து அல்டிமேட் இருக்கிறதுலையே. அங்கே போயிட்டு வாங்க. இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க திருமணம் சேரி, அது ஆக்சுவலாக அந்த கோயில் பேரே உச்சரிக்கிறதே தவறு. திருமணம் மகிழ்ச்சேரி அது பேர். திருமணமானவங்க அதாவது கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ அவசியம் போக வேண்டிய கோயில் அப்படின்னு தான் திருமணம் சேரி. கல்யாணம் ஆகிறதுக்குன்றது கிடையாது, போகிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், போகலாம் தாராளமாக. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முருகர் எப்பயுமே நீங்கள் நல்ல நாலேஜபிளாக பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் அவசியம் முருகர் இருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நீங்கள் எடுத்தீங்கன்னா திருநீர்மலை பக்கத்தில் குன்றத்தூர் முருகர் இருக்கார்.
நீங்கள் பெருமாளை பார்க்குறீங்க அப்படின்னா திருமலை ஏறி நம்ம ரங்கநாதரையும் ரங்கநாயகியும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு கையோட வாய்ப்பு அதாவது கொஞ்சம் உருவாக்கிட்டு அது குன்றத்தூர் முருகரை அவசியம் பாருங்கள். டவுன் சவுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அழகர் பழந்தச்சோலை சேர்த்து பாருங்கள். இது வந்து நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கூட எனக்கு ஜஸ்ட் நீங்கள் சொல்லலாம், நான் சொல்கிறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது. இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் செய்யுங்க. நான் இனிமேல்ட்டு இந்த கோயில்கள் குறித்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறேன். நான் என்னுடைய வேலை நிமித்தமாக நான் நிறைய வீடியோஸ் போட முடியல. பட் டெஃபினெட்லி நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1250 சிவாலயங்கள் உண்டு. ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கோயில், 850 கோயில்கிட்ட இருக்குது. அதே போல் ராமர் கோயில் மட்டுமே கிட்டத்தட்ட 400 கோயில்கள் உண்டு தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கோயில்கள் எல்லாமே நம்மளுடைய அதாவது மக்களுடைய வாழ்க்கைக்காக கட்டப்பட்டு மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கும் பல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நம்ம காப்பாற்றி நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது குறித்து நான் பேசுகிறேன். நிச்சயமாக இந்து மக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும், அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், ராமர் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், பட் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு உகந்த கோயில் அப்படின்றத நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் வாழ்க்கையில். எனி ஃபார்ம், அதாவது அது பொருளாதாரமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவு, அந்யோன்யம், பசங்கக்கிட்ட நம்ம வாழக்கூடிய ஒரு ப்ளசன்ட்னஸ், ஒரு வெல்னஸ், கம்ப்ளீட் ஃபேமிலியுடைய வெல்னஸ், இது எல்லாம் குறித்தும் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து ஏதாவது ஒரு உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொரு உடல் சார்ந்த கஷ்டங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கோயில் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். அவசியம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். அண்ணால் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.